ரீசெண்டா இன்ஃபினிக்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கேமிங்காக ஒரு போன் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ 20,000 பட்ஜெட்ல ஒரு பெஸ்டான போன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Infinix GT 10 Pro தான். சோ நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இங்க டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ்க்கான ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இங்க நமக்கு AMOLED டிஸ்ப்ளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க 20,000 பட்ஜெட்லயே. சோ இது மட்டும் இல்லாம 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. 900 நிட்ஸ்க்கான பிரைட்னஸும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது இன்டோர்ல மட்டும் இல்ல அவுட்டோர்ல நீங்க போனை யூஸ் பண்ணாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும். சோ இங்க ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா Dimensity 8050 வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு 6nm கான ப்ராசஸர். யூசரோட ரிவ்யூ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours வந்து கேம் விளையாடணுமே அந்த அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வந்து பெருசா இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சோ அதே மாதிரி நம்ம PUBG ஃப்ரீ ஃபயர் விளையாடக்குள்ள அந்த அளவுக்கு எந்த இடத்துலயுமே வந்து பெருசா லாக் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து யூசரோட ரிவ்யூ வந்து இருக்கு. சோ இந்த போனோட பேட்டரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 5000 mAh கான ஒரு பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. அது சப்போர்ட் பண்றதுக்காக 45 watts கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ராசஸர் எல்லாமே வந்து பக்காவா ஒரு கேமருக்கு வந்து என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு நான் மறந்துட்டேன். சோ இந்த மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா தம் ஸ்லீவ்ஸும் அதுக்கப்புறம் டிகர்ஸும் வந்து இந்த மொபைலோட ஃப்ரீயா வந்து தருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5000 கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான். சோ அதுக்கப்புறம் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்காது. வெறும் போன் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த பட்ஜெட்ல இருக்க நிறைய மொபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த மொபைல்ல நமக்கு வந்து இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலோட கேமராஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரியர்ல வந்து 108 மெகாபிக்சலான பிரைமரி சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. 2+2 டெப்த் 2 மேக்ரோவும் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க செல்ஃபி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 32 மெகாபிக்சலான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. பேக் கேமரா யூஸ் பண்ணி 4K ல 30 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். இங்க கேமராஸ்னு பார்க்கக்குள்ளே நமக்கு எல்லாமே வந்து பெஸ்டா தான் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட OS வந்து பாத்தீங்கன்னா XOS 13 வந்து கொடுத்திருக்காங்க. Android 13 ஓட வருது. இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் அதுக்கப்புறம் RAM வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு RAM வந்து 8GB கான RAM வந்து கொடுத்திருக்காங்க. பிளஸ் வந்து நமக்கு 256GB கான ஸ்டோரேஜும் வந்து கொடுத்திருக்காங்க. அது பத்தல அப்படினா நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக 1TB கான எக்ஸ்டெண்டபிள் SD கார்டும் வந்து நம்ம போட்டுக்கலாம். சோ இங்க நமக்கு ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 வெர்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். சோ இந்த மொபைல்ல மெயினா பேச வேண்டிய விஷயமே வந்து பாத்தீங்கன்னா இதோட டிசைன் தான். சோ இதோட டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த 20,000 பட்ஜெட்ல வேற எந்த மொபைல்லயும் இந்த அளவுக்கு ஒரு டிசைன் வந்து நீங்க பார்க்க முடியாது. அதாவது ஒரு கேமிங் போன்னா அந்த டிசைன் வந்து எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து பக்காவா வந்து பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பின்னாடி வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான லைட்ஸும் வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது LED லைட்ஸும் வந்து கொடுத்திருப்பாங்க. ஆல்ரெடி நீங்க நத்திங் போன்ல வந்து பாத்திருப்பீங்க. இந்த பேக் பேனல்ல வந்து LED லைட் எல்லாம் வந்து கொடுத்திருக்க மாதிரி அதை நம்ம கஸ்டமைசேஷன் பண்ற மாதிரியும் வந்து பாத்திருப்பீங்க. சோ அது மாதிரி இல்லாம இங்க வந்து ஓரளவுக்கு ஒரு கஸ்டமைஸான ஒரு சின்னதா வந்து கொடுத்திருப்பாங்க ஒரு LED லைட் மாதிரி. சோ அதை வந்து நீங்க இந்த போன்ல கஸ்டமைசேஷனும் பண்ணி வச்சுக்க முடியும். சோ அந்த லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வரக்குள்ளே இல்ல நோட்டிபிகேஷன் வரக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா பிளிங்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த 20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு வந்து இந்த போன் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டா கண்டிப்பா வந்து ஒர்த்தனே சொல்லலாம். பட் இந்த அளவுக்கு வந்து இன்ஃபினிக்ஸ்ல வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை. சோ இன்ஃபினிக்ஸோட அடுத்த ஒரு அப்டேட்னே சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இன்ஃபினிக்ஸ்ல இருந்து. 20,000 பட்ஜெட்ல வந்து ஒரு கேமிங் போன் வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த போனை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பெஸ்டா வந்து கொடுத்திருக்காங்க. AMOLED டிஸ்பிளேவா இருக்கட்டும், ஒரு ப்ராசஸரா இருக்கட்டும், கேமராவா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஓகே அப்படின்ற அளவு தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்லுங்க இந்த 20,000 பட்ஜெட்டுக்கு இந்த போன் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு வேற எந்த போனோட ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.